கதை கேளு கதை கேளு சங்கீத கதை கேளு. இன்னைக்கு என்ன கதை கேட்க போறோம் தெரியுமா? முருகேஷ் அவர்கள் எழுதிய அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து பல்லு தேய்க்காத பலசாலி. யார் இந்த பல்லு தேய்க்காத பலசாலி பார்க்கலாமா? ஒரு அழகான காடு, அந்த காட்டுக்கே ராஜா நம்ம பலசாலியான சிங்கம் தான். காட்டு ராஜான்னு சொல்லிட்டோம், அப்ப சுறுசுறுப்பா இருக்கணும்ல. ஆனா இந்த காட்டு ராஜா சிங்கம் ரொம்ப சோம்பேறி, சாப்பிட்றதுக்கு கூட கண்ணை விழிக்காது. எப்ப பார்த்தாலும் நல்லா தூங்கிட்டே இருக்கும். யாராவது வேட்டையாடி கொண்டு வந்தா அதை போய் புடுங்கி நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டு நல்லா தூங்கிடும். மிரட்டி உருட்டி அடுத்தவங்க வேட்டையாடின சாப்பாட்டை இதை பிடுங்கி நல்லா சாப்பிட்ரும். அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கவலை. எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கே, இந்த சிங்கத்துக்கு நம்ம எப்படியாவது ஒரு பாடத்தை கற்பிக்கணும், இதை எப்படியாவது சுறுசுறுப்பாக்கணும் அப்படின்னு நிறையா தடவை முயற்சி பண்ணாங்க. எவ்வளவோ அறிவுரை சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்கறக்கு அந்த காட்டு ராஜா தயாராகவே இல்லை. அதுக்கு தூக்கம்தான் முக்கியம். நம்ம என்ன பேசினாலும் தூங்கிட்டே தான் கேட்கும், கண்ணை கூட முழிச்சு கேட்காது. அப்படின்னு கொரட்டை விட்டு கண்ணை மூடி நல்லா தூங்கும் நம்ம ராஜா. அப்படிப்பட்ட அந்த காட்டுக்கு ஒரு நாள் ஒரு முனிவர் வந்தாரு. அவரு ரொம்ப நல்லவர், பொய் சொல்லி ஏமாத்த மாட்டாரு. துன்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேர்த்துக்கும் உதவி செய்கிற ஒரு முனிவர். அந்த சிங்கத்தோட அம்மா அப்பா 2 பேரும் அந்த முனிவரை போய் பார்த்தாங்க. காட்டுக்கே ராஜா, ஆனா எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா தூங்கிட்டே இருக்கு. இந்த சிங்கராஜாவை எப்படியாவது சுறுசுறுப்பாக்கணும், அது உங்களால மட்டும்தான் முனிவர் முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அந்த ராஜாவோட அம்மா அப்பா 2 பேரும். இதை கேட்டதும் முனிவருக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், எப்படியாவது அதை நம்ம சரி பண்ணிடலாம், போய் கவலைப்படாம தூங்குங்க அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சிட்டு அடுத்த நாள் அந்த முனிவர் சிங்கராஜாவை பார்க்க போனார். மெதுவா போய்கிட்டே இருந்தாரு. மரத்துக்கடியில நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தது நம்ம சிங்கராஜா. சிங்கராஜா சிங்கராஜா அப்படின்னு முனிவர் கூப்பிட்டாரு. கண்ணை கூட திறக்காம, சொல்லுங்க, யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சு நம்ம சிங்கராஜா. ராஜா, நீங்க மகாவீரன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு நான் அது தெரிஞ்சிருக்கே, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க உடம்புல பலம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை தெரியாதவங்க தான் உங்களை சோம்பேறின்னு சொல்றாங்க. நீங்க அதை நினைச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா தூங்குங்க. ஆனா ஒன்றை மட்டும் மறக்காம தினமும் காலையில செஞ்சிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்க இன்னும் பலசாலி ஆயிருவீங்க அப்படின்னு தயங்கி தயங்கி முனிவர் மெதுவா சொன்னாரு. அதை கேட்டுட்டு உடனே நம்ம ராஜா, என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பா செஞ்சிடலாம், நான் பலசாலி ஆகணும்ல அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப கூட கண்ணை திறந்து பேசல. உடனே முனிவர், தினமும் காலையில நீங்க எழுந்ததும் பல்ல மட்டும் தேய்ச்சிட்டு அப்புறம் உங்க விருப்பம் போல தூங்கிடுங்க. அப்படி செஞ்சா உங்களோட பலம் இன்னும் அதிகமாகும், எப்பயுமே குறையாது. இதை யோசிச்சு நாளையிலேருந்து நீங்க இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு முனிவர் சொன்னதும், இவ்வளவுதானா, பல்ல விளக்கணும், இனிமே செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு சிங்கராஜா முனிவர் சொன்னதுக்கு சம்மதம் சொல்லிட்டார். மறுநாள் காலையில சூரியன் வரக்கு முன்னாடியே
முனிவர் சொன்னது ஞாபகம் வந்து கண்ணையெல்லாம் கசக்கிட்டு கொட்டாவி விட்டுக்கிட்டே மெல்ல கண்ணை திறந்து, அச்சோ பல்ல விளக்கணுமே, கண்ணை திறக்கணுமே, என்ன செய்யலாம் ஆன்னு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு எப்படியோ பல்ல விளக்குச்சு. ஆனால் இதை என்னால் தினமும் செய்ய முடியாது, இதுக்கு ஏதாவது யோசனை செய்யணும். சட்டுன்னு அதுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உடனே காடு முழுக்க ஒரு அறிவிப்பை செய்ய சொல்லுச்சு. அதாவது என்னன்னா, டும் 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 டும், காட்டுல இருக்க விலங்குகள்லாம் நல்லா காதுல வாங்கிக்குங்க. நாளையிலிருந்து தினமும் ஒருத்தர் வந்து நம்ம சிங்கராஜாவுக்கு பல்லு தேய்ச்சி விடணும். இது சிங்கராஜாவோட உத்தரவு, அவரோட ஆணை. டும் 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 டும். இத கேட்டுட்டு காடே பயந்து நடுங்கி போச்சு, கதி கலங்கி போச்சு. சிங்கராஜாக்கு பல்லு விளக்கணுமா? இது ரொம்ப கஷ்டமாச்சு. யாரு போய் சிங்கத்துக்கு பல்லு விளக்கி முட முடியும்? இது ரொம்ப கஷ்டமே. நான்லாம் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் கண்டிப்பா போய் அவருக்கு பல்லு விளக்கி விட்டு தானே ஆகணும். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அடுத்த நாள் சூரியன் உதயமாயிருச்சு. அப்ப ஒரு குட்டி முயல் வேகமா துள்ளி குடிச்சு ஓடி வந்து, இன்னைக்கு நான் போய் சிங்கராஜாக்கு பல்லு விளக்கி விட்டு வரேன் அப்படின்னு குதிச்சு குதிச்சு சிங்கராஜா இருக்கிற இடத்துக்கு அந்த குட்டி முயல் போச்சு. சிங்கராஜா, சிங்கராஜா, நான் அந்த குட்டி முயல் வந்திருக்கேன், எந்திரிங்க, கண்ணை திறந்து பாருங்க. இங்க எதுக்கு வந்த? இந்நேரத்துல வந்து ஏன தொந்தரவு பண்ற? ராஜா ராஜா, உங்களுக்கு பல்லு தேய்ச்சி விடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், வாங்க, நான் உங்களுக்கு பல்லு தேய்க்கணும். அதுக்கு தான் வந்திருக்கியா? சரி சரி, ப்ளீஸ் வாங்க. உங்க பல்ல தேய்க்கணும்னா பெரிய குச்சி வேணும், அது மரத்து மேல இருந்து உடைக்கணும். நான் குட்டியா இருக்கேன்ல, எனக்கு அது எட்டாது. நீங்க வந்து எனக்கு குச்சி மட்டும் உடைச்சு தாங்க ராஜா. அச்சோ, வர இரு அப்படின்னு மெதுவா எந்திரிச்சு போய் நம்ம காட்டு ராஜா குச்சியை உடைச்சு அந்த முயல் கையில கொடுத்தாரு. நன்றி சிங்கராஜா, இப்ப உங்க வாய நல்லா பெருசா தரங்க அப்படின்னு சொல்லிச்சு குட்டி முயல். சிங்கராஜாவும் கொட்டாவி விடுற மாதிரி ஆ அப்படின்னு பெருசா வாய திறந்துச்சு. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு நினைச்சு நம்ம குட்டி முயல் சிங்கராஜாவோட வாய்க்குள்ள தொப்பு கடீர்னு குதிச்சிச்சு. ஜங்குன்னு குதிச்சு அந்த பெரிய வேப்பங்குச்சியால இடப்பக்கத்துலயும் வலப்பக்க கண்ணத்துலயும் மாறி மாறி குத்த ஆரம்பிச்சிச்சு. நங்கு 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 நங்கு, ஏ நங்கு 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 நங்கு, ஏ குத்து 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 குத்து, ஏ குத்து 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 குத்து, ஏ இடப்பக்கம் வலப்பக்கம் குத்து 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 குத்து. ரெண்டு பக்கம் நல்லா குத்த ஆரம்பிச்சிருச்சு. சிங்கராஜாவால வலியே தாங்க முடியல. ஏ ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்ற, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு அப்படின்னு சிங்கராஜா கத்த ஆரம்பிச்சிருச்சு. ராஜா, உங்க உருவம் ரொம்ப பெருசு, நானும் ரொம்ப குட்டி முயல், நான் எப்படி உங்க பல்ல ரொம்ப சுத்தமாக்குறது? கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நான் நல்லா தேய்ச்சாதானே உங்க பல்லு சுத்தமாகும். உங்க உடம்புல உள்ள பலமும் குறையாம இருக்கணும்ல, கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா குத்துச்சு. நங்கு நங்கு நங்குன்னு வல பக்கமும் இட பக்கமும் குத்துச்சு நம்மளோட குட்டி முயல். எதிர்த்து பேச முடியாம சிங்கராஜாவும் கம்முன்னு இருந்துக்குச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வலி தாங்க முடியாம, ஐயோ அம்மா வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு சத்தம் காடு முழுக்க கேட்டுச்சு. அந்த அளவுக்கு வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம காட்டு ராஜா சிங்கம். இன்னைக்கோட 4 நாள் ஆச்சு. ஆனா சிங்கராஜா வாயை திறக்கவே முடியல. வாய் முழுக்க ஃபுல்லா புண்ணு. காட்டு வைத்தியர் வந்து பார்த்துட்டு, சிங்கராஜா, இது சாதாரண காயம் இல்ல, பெரும் காயம். இந்த காயத்தோட நீங்க இப்படியே படுத்து கிடந்தீங்கன்னா இந்த காயம் உடம்பு முழுக்க பரவிடும். வாய்ப்புண் உடம்பு முழுக்க பரவுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வாய்ப்புண்ணு குணமாகாது, உடம்பு குணமாகாது. இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. என்ன தெரியுமா?
இப்படி படுத்து தூங்கி கொண்டு இல்லாம இந்த காடு முழுக்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல இந்த புண்ணெல்லாம் சரியாயிரும். என்ன நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்குங்க, படுத்தெல்லாம் தூங்காதீங்க, புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னாரு அந்த வைத்தியர். அதை கேட்டு சிங்கராஜாவும் படுத்து தூங்காம அவர் பாட்டுக்கு காடு முழுக்க சுத்த ஆரம்பிச்சாரு. காட்டு ராஜா அவரோட சொந்த கதைய ஒரு பாட்டா பாடி அப்படியே காடு முழுக்க வர ஆரம்பிச்சாரு. பல்ல தேக்க சோம்பேறிப்பட்டு தந்தானே நானே, இன்னைக்கு படாத பாடு படுறேனே தந்தானே நானே, என்னோட பல்ல நானே தேய்ச்சிருந்தா தந்தானே நானே, இப்படி வாய புண்ணாக்கியிருப்பேனா தந்தானே நானே, இப்படி என் வாய புண்ணாக்கியிருப்பேனா தந்தானே நானே, இன்னைக்கு படாத பாடு படுறேனே தந்தானே நானே, என்னோட பல்ல நானே தேய்ச்சிருந்தா தந்தானே நானே, இப்படி என் வாயி புண்ணா இருக்குமா தானே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சு சிங்கராஜா. மரத்துக்கு பின்னாடி நின்று முனிவரும் குட்டி முயலும் ஒருத்தரை பார்த்து மெதுவா சிரிச்சுக்கிட்டாங்க. என்ன நீங்களும் சிரிக்கிறீங்களா? சிரிக்காதீங்க, இனிமேல் ஒழுங்கா போய் பல்லு விளக்குங்க, புரிஞ்சுதா?